வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி புதன்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான சேர்க்கை நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள யாருக்குமே தெரியாம ஒரே ஒரு ஏலக்காயை மட்டும் இப்ப நான் சொல்லக்கூடிய இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும். அடுத்த நிமிஷமே பணமோ அதிர்ஷ்டமோ உங்க வீட்டு கதவை தட்டும்னே சொல்லலாம். நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். இன்னைக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து செய்யறது தான் நல்லது. இன்னைக்கு அப்படி என்ன ஸ்பெஷலான சேர்க்கை இருக்குன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா 528ங்கிற சேர்க்கை நமக்கு வருது. இந்த 528 ஹெர்ட்ஸ் இந்த ஹீலிங் கோட பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஹீலிங் கோட் தான் இது. எப்படி இன்னைக்கு 528ங்கிற காம்பினேஷன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 14. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 4ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 5ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா ஆடி மாசம் 29ஆம் தேதி. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 9ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 11ங்கிற நம்பர் வரும். இந்த 11ல இருக்கக்கூடிய 1ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 2ங்கிற நம்பர் வரும். இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம், அதாவது 8வது மாசம். அது மட்டும் இல்லாம வருஷத்தோட கூட்டுத்தொகையும் நமக்கு 8 தான் வருது. அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 528ங்கிற சேர்க்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை பாத்தீங்கன்னா புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த புதன் கிரகத்துக்குரிய நம்பர் 5. இன்னைக்கு தேதியோட கூட்டுத்தொகையிலையும் நமக்கு 5ங்கிற நம்பர் வருது. இப்படி புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமை நாள்ல 5ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில இந்த அற்புதமான நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு ஏலக்காயை வச்சு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு புதன்கிழமை மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த ஏலக்காயில பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. இந்த ஏலக்காய் பெருமாளுக்கு உகந்தது. அந்த வகையில ஏலக்காயை வச்சு நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு நிச்சயமா பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும். அதனால நமக்கு பணவரவுல நல்ல ஒரு மாற்றமும் ஏற்படும். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் எப்பயுமே நான் உங்களுக்கு பெஸ்டான டைமிங்ஸ சொல்லுவேன். அந்த வகையில இன்னைக்கு பெஸ்டான டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு புதன்கிழமை நைட்டு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு புதன்கோரை நேரம் இருக்கு. அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யும் போது அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா நம்ம சேனல்ல எப்பயுமே நான் உங்களுக்கு கோல்டன் மினிட் பத்தி சொல்லுவேன். அந்த வகையில இன்னைக்கு கோல்டன் மினிட் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, மத்தியானம் 2 மணி 8 நிமிடங்களுக்கு வருது. இந்த மத்தியானம் 2 மணி 8 நிமிடங்கள்னு சொல்லும் போது நமக்கு புதன்கோரை நேரமும் அந்த டைம்ல இருக்கு. அதனால இந்த மத்தியானம் வரக்கூடிய 2 மணி 8 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமா அதிரடியான மாற்றங்கள் உடனடியா ஏற்படும். முடிஞ்சவங்க இந்த டைமை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு வரக்கூடிய புதன்கோரை நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 டைமையும் தவற விட்டுட்டவங்க இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி
ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த கிரீன் கலர் பாத்தீங்கன்னா புதன் கிரகத்துக்கு உகந்தது. உங்ககிட்ட கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைனா மட்டும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அதுவும் இல்லைனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எக்காரணம் கொண்டும் கருப்பு நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். பண தேவைகள் இருக்கிறவங்களும் செய்யலாம். பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் செய்யலாம். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, வீண் விரைய செலவுகள் குறையணும்னு நினைக்கிறவங்க, இப்படி எல்லாருமே செய்யலாம். பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும், தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், பெருமாள் கிட்டையும், மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க பணம் மேலும் மேலும் பெருகணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு, அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க, வீண் வரைய செலவுகள் குறையணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சா போதும். எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க. எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்தி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில 528HZ அப்படின்னு சொல்லி இப்ப ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி எழுதிக்கோங்க. இதை எழுதும் போது HZ தான் எழுதணும். ஆனா நாம சொல்லும் போது ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதனால ஏலக்காயில எழுதும் போது 528 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நீங்க எழுதுங்க. இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லுங்க. நான் 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன். 528 ஹெர்ட்ஸ் இப்படி நீங்க சொல்லுங்க. நீங்க வேற ஏதாவது அஃபர்மேஷன் சொல்றதா இருந்தாலும் சொல்லலாம். ஆனா அது கூட சேர்த்து இந்த 528 ஹெர்ட்ஸ்ங்கிற நம்பரை நீங்க சொல்லுங்க. இப்படி எவ்வளவு நேரத்துக்கு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இதை நீங்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு புதன்கிழமையா இருக்கிறனால இந்த 5ங்கிற நம்பரை நாம ஆக்டிவேட் பண்ணும்போது அற்புதமான பலன்கள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். சரி, இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஏலக்காயை எந்த இடத்துல மறைச்சு வைக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாரோட வீட்லயும் வெந்தயம் இருக்கும். வெந்தயத்தை நாம ஏதாவது ஒரு டப்பால போட்டு வச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா அஞ்சரை பெட்டியில வெந்தயத்தை கொட்டி வச்சிருப்போம். பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியும் இந்த வெந்தயத்துக்கு இருக்கு. இப்ப நீங்க 528 ஹெர்ட்ஸ் சொல்லி ஏலக்காயில எழுதி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த ஏலக்காய உங்க கையில வச்சுக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸையும் 528 ஹெர்ட்ஸ்ங்கிற நம்பரையும் சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய கொண்டு வந்து உங்க வீட்ல வெந்தயம் இருக்கக்கூடிய டப்பால நீங்க மறைச்சு வச்சிருங்க. இப்படி நீங்க மறைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த ஏலக்காய் உங்க வீட்ல இருக்கிறவங்களை தவிர வெளியாட்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஏலக்காய அந்த வெந்தயத்துக்குள்ள வைக்கும் போது பணம் என்னிடம் பெருகட்டும் அப்படிங்கிற அஃபர்மேஷனை 5 முறை சொல்லிட்டு நீங்க வைங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்ப இந்த ஏலக்காய என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் அந்த ஏலக்காய் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த ஏலக்காயை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அற்புதமான சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும். பணமும் அதிர்ஷ்டமும் உங்க வீட்டு கதவை தட்டும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.